பாமக தலைவர் அன்புமணியின் முழு கட்டுப்பாட்டில் கட்சி இருப்பதாக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு இடையே அந்த கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ற ஒரு போட்டி ஏற்பட்டிருந்தது. ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா அல்லது அன்புமணி கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா என்ற குழப்பம் நீடித்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக ஒரு நிர்வாகிகள் சந்திப்புக்கான அறிவிப்பினை நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின்படி இன்று காலை 6 மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் தன்னை சந்திக்க வேண்டும் என்று பாமகவின் தலைவராக குறிப்பிட்டு அன்புமணி ராமதாஸ் அந்த அழைப்பினை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே தொடர்ச்சியான சந்திப்புகளை கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ராமதாஸ் நடத்தி வரக்கூடிய சூழலில் அந்த கூட்டங்களில் எல்லாம் மிகவும் சொற்பமான அளவிலேயே நிர்வாகிகள் பங்கேற்று வந்தார்கள். குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராமதாஸ் தலைமையிலான அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் 108 மாவட்ட செயலாளர்களில் 100 மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள். 8 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே மருத்துவர் ராமதாஸினுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அன்புமணி இன்று நடத்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில துணைத் தலைவர்கள் உள்ளிட்டோரை உள்ளடக்கிய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கூட்டத்திலே குறிப்பிட்ட அந்த 6 மாவட்டங்களில் இருந்து, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து எத்தனை பேர் பங்கேற்கின்றார்கள் என்பதை கொண்டு அன்புமணியினுடைய கட்டுப்பாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றதா அல்லது இன்னும் ராமதாசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் முழு அளவிலான செல்வாக்கு இருக்கின்றதா என்பது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்திற்கு வருகை தரவில்லை. அதே நேரம் மொத்தம் இருக்கக்கூடிய 23 மாவட்டங்களில் 22 மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி ராமதாஸ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய முழு ஆதரவும் அன்புமணிக்கு தான் இருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்காத ஒரே ஒரு மாவட்ட செயலாளரும் சென்னை வடக்கு பகுதியைச் சார்ந்த, சென்னை வடமேற்கு மாவட்டத்தைச் சார்ந்த ராஜாராம் வர்மோன் என்பவரும் கூட கடந்த ஒரு வார காலமாக தன்னுடைய சொந்த பயண விஷயமாக வட மாநிலங்களுக்கு சென்றிருப்பதாகவும், எனவே அவரும் அன்புமணியிடம் தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாததற்கான காரணத்தை கூறியிருக்கின்றார். எனவே முழு அளவிலான அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அன்புமணியின் பக்கம் இருப்பதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழு கட்டுப்பாட்டிலே அன்புமணியின் வசம்தான் இருக்கின்றது என்பது தற்போது நிர்வாகிகள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அன்புமணியினுடைய இந்த வரவை எதிர்நோக்கி தற்பொழுது சோழிங்கநல்லூரில் காத்திருக்கின்றார்கள். அன்புமணி ராமதாஸ் 12 மணிக்கு பிறகு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தர இருக்கின்றார். இந்த மேடையிலே பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்ல இருக்கின்றார். ஏனென்றால் நேற்றைய தினம் ராமதாஸ் அன்புமணி தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை, பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்தார். கட்சியை சிதைத்து விட்டார் அன்புமணி என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைத்திருந்த நிலையில் அதற்கான பதிலையும் அன்புமணி இன்று வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் பாமக என்பது முழு அளவில் அன்புமணியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை கூறக்கூடிய விதமாக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தற்போது 6 வருவாய் மாவட்டங்களை சார்ந்த 23 மாவட்டங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்று பிற்பகல் 5 மாவட்ட நிர்வாகிகள் வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இன்று, நாளை மறுநாள் என்று 3 நாட்கள் அன்புமணி தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றார். எனவே இந்த சந்திப்புகள் நிறைவடையும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி முழு அளவில் அன்புமணியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை இந்த கட்சியின் தலைமைக்கு தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த நடவடிக்கைகள் இருக்கும் என்ற கருத்தை அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.